தமிழ் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். சோ எஸ், நீங்க டைட்டில் பார்த்தது கரெக்ட். அந்த கேமரா கம்பேரிசனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த இரண்டு போன்ஸ்ல உங்களுக்கு பெரிய அளவு நாட்டம் இல்ல அப்படினாலும் இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த வீடியோல இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆப்பிள் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துல இருந்து இருக்கிறதே அவங்களுடைய பெஸ்ட் கேமரா போனா இன்னைக்கு தேதியில இருக்கிற iPhone 11 Pro Max ஐயும் Redmi அப்படிங்கிற அந்த Xiaomi ஒரு சப் பிராண்ட்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற பெஸ்டான கேமரா போனா இருக்கிற Redmi K20 Pro ஐயும் தான் ஒரு இன்டெப்த் கேமரா கம்பேரிசன் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். சோ நார்மல் சாம்பிள்ஸ், போர்ட்ரேட், வைட் ஆங்கிள், லோ லைட், செல்ஃபி போர்ட்ரேட்ஸ், வீடியோஸ், செல்ஃபி வீடியோஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிரிச்சு இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா வந்து கண்டிப்பாவே வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. நான் முன்பே குறிப்பிட்டது போல நிறைய விஷயங்கள் நீங்க வந்து தெரிஞ்சுக்குவீங்க. இந்த வீடியோவை வழங்குவோர் Grow App. சோ நீங்க உங்களுடைய ஸ்மார்ட் போன் மூலமாவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதற்கான ஒரு ஆப் தான் Grow App. இந்த Grow Appல பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத நீங்களே சூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சதுல நீங்களே வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணலாம். இதுல பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கமிஷன் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. நீங்க மாதம் அடிப்படையில கூட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். 500 ரூபாயில இருந்து கூட நீங்க மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றது அப்படின்னா பண்ணிக்கலாம். இந்த ஆப்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய கேட்டகரிஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. லோ ரிஸ்க், அதாவது ரிஸ்க் எதுல கம்மியா இருக்கும் அப்படிங்கிற போல ஒரு கேட்டகரி கொடுத்திருப்பாங்க. சோ அந்த மாதிரியான கேட்டகரிஸை சூஸ் பண்ணி அதுல இருக்கிற ஃபண்ட்ஸ்ல கூட நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். சோ Grow App Play Storeல அவைலபிளா வந்து இருக்கு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. iPhone 11 Pro Max vs Redmi K20 Pro கேமரா கம்பேரிசன். சோ இதுல இந்த இரண்டு போன்ஸ் உடைய கேமரா ஸ்பெக்ஸ் சொல்ல ஆரம்பிச்சேன் அப்படினாலே பாதி வீடியோ வந்து முடிஞ்சு போயிடும். சோ இந்த ஸ்மார்ட் போன் கேமராஸ் உடைய ஸ்பெக்ஸ் என்ன அப்படிங்கறத நான் வந்து இங்க வந்து டிஸ்ப்ளே பண்றேன். சோ நீங்க ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு படிச்சுக்கங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா. சோ இப்போ கேமரா சாம்பிள்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஜஸ்ட் நார்மலா இமேஜ் ரொம்ப ஜூம் பண்ணாம பாக்குறப்ப இரண்டுலயுமே ரொம்பவே அதிகமான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. Sony IMX 586 சென்சார் இந்த Redmi K20 Proல ரொம்பவே நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் வந்து ஐபோன்ல பெட்டரா இருக்க மாதிரி நம்மளால வந்து பார்க்க முடியுது ஸ்ட்ரைட்டாவே. Redmi K20 Pro பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா நார்மலா நீங்க போட்டோஸ் எடுக்கிறப்ப 48 மெகா பிக்சல் கேமராவை பிக்சல் பின்னிங் பண்ணி தான் உங்களுக்கு வந்து புகைப்படங்கள் வந்து கொடுக்கும். சோ பெட்டரான டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு அது வந்து பயனுள்ளதா இருக்கும். அடுத்தது இந்த இரண்டு போன்ஸ்குள்ள டைனாமிக் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப கண்டிப்பாவே வந்து ஐபோன் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி நம்மளால வந்து பார்க்க முடியுது. குறிப்பா ஷேடோஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஐபோன் நிறைய டீடைல்ஸ் வந்து கேப்சர் பண்ணுது. ஆல்சோ ஷேடோஸ்ல ஐபோன்ஸ் வந்து பிரைட்டரா இருக்கிற மாதிரியும் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்த இந்த இரண்டு போட்டோஸ் பாருங்க. இதுல ஐபோன் பார்த்தோம் அப்படின்னா செடிகள்ல இருக்கிற டீடைல்ஸை வந்து ரீடைன் பண்ணி வந்து வச்சிருக்கு. பட் வானம் வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா இல்ல, அதிக டீடைல்ஸ் இல்ல. பட் Redmi K20 Pro அப்படியே ஆப்போசிட்டா வந்து பண்ணிருக்கு. வானத்துல அதிக டீடைல்ஸ் வந்து வச்சுட்டு பட் செடிகள் அவ்வளவு பிரைட்டரா வந்து இல்ல. ரெண்டுலயுமே வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து இருக்கு. கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நார்மல் கேமராக்கும் வைட் ஆங்கிள் கேமராக்கும் முடிஞ்ச அளவு இரண்டு போன்ஸுமே வந்து சிமிலரா கொடுக்க வந்து ட்ரை பண்ணுது. இரண்டுமே மோஸ்ட்லி கொடுக்கவும் செய்யுது. அடுத்து இந்த போட்டோஸ் பாருங்க. எப்பயும் போல ஐபோன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரலான கலர்ஸ் வந்து கொடுக்குது. அது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். பட் ரெட்மியை பொறுத்தவரையும் கொஞ்சம் வார்மரான டோன்ஸ்ல இருக்கிற மாதிரி நம்மளால வந்து பார்க்க முடியுது. அடுத்தது இரண்டு போன்ஸ்லயுமே டெலிபோட்டோ கேமரா, ஜூம் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலரான டீடைல்ஸா வந்து கேப்சர் பண்ணுது. இப்ப இன்னும் ஒரு நார்மல் மற்றும் வைட் ஆங்கிள் கேமரா சாம்பிள் பாருங்க. இங்கேயும் பாருங்க Redmi K20 Pro வானத்துல தான் அதிக டீடைல்ஸ் வந்து காப்பாத பாக்குது. பட் அந்த செடிகள்ல டீடைல்ஸ் அவ்வளவா வந்து பிரைட்டாவும் இல்ல, அதிக டீடைல்ஸும் வந்து இல்ல. அடுத்தது நார்மல் டெலிபோட்டோ ஷாட்ஸ்ல ஐபோன் பார்த்தோம் அப்படின்னா எந்த போக்கேயுமே வந்து பேக்ரவுண்ட் பிளர் இல்லாம தான் புகைப்படங்கள் வந்து எடுக்குது. பட் Redmi K20 Pro பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேச்சுரலான பிளர் வந்து அந்த போக்கே அப்படிங்கிறது வந்து டெலிபோட்டோ ஜூம் போட்டோஸ்லயும் வந்து இருக்கு. இப்ப இன்னும் கொஞ்சம் வைட் ஆங்கிள் வர்சஸ் நார்மல் கேமரா சாம்பிள்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். அடுத்தது நம்ம ஹியூமன் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து வரலாம். எப்பயும் போல ரெட்மி வந்து அந்த ஸ்கின் ஸ்மூத்தனிங் வந்து கொஞ்சம் வந்து பண்ணிருது. ஆல்சோ ஒரு சில இடங்களை பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகுது. இந்த போட்டோ மாதிரி பின்னாடி இருக்கிற செவத்துல இருக்கிற டீடைல்ஸ் வந்து சுத்தமா வந்து K20 Proல வந்து இல்ல. பட் என்னுடைய முகம் பார்த்தோம் அப்படின்னா K20 Proல பெட்டரா இருக்கிற மாதிரி நம்மளால பார்க்க முடியும் டக்குனு போட்டோ பார்த்தோம்னு. சோ எல்லா போட்டோஸுமே கிட்டத்தட்ட இந்த ஒரு சிமிலாரிட்டியை வந்து கொடுத்துட்டு இருக்கும். ரெட்மி பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றதுக்கு ரெடியான போட்டோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கும். மேலும் ரெட்மில வந்து AAC டிடெக்ஷன் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களும் வந்து இருக்கும். மேலும் ஒயிட் பேலன்ஸும் ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி தான் வந்து இருக்கும். அடுத்தது போர்ட்ரேட். இரண்டு போன்ஸ்லயுமே பார்த்தோம் அப்படின்னா நீங்க நார்மல் கேமரா வச்சும் போர்ட்ரேட் மோட் வந்து எடுக்கலாம், டெலிபோட்டோ கேமரா வச்சும் போர்ட்ரேட் மோட் வந்து எடுக்கலாம். ஸ்கின் டோன்ஸ் வழக்கம் போல ஐபோன்ஸ்ல பெட்டரா வந்து இருக்கு. எட்ஜ் டிடெக்ஷனை பொறுத்தவரையும் இரண்டு போன்ஸுமே வந்து கிட்டத்தட்ட சிமிலரா தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. சோ இந்த போட்டோ பாருங்க. K20 Pro உடைய ஸ்கின் டோன்ஸ் இந்த போட்டோல கொஞ்சம் நேச்சுரலா ஒட்டி இருக்கிற மாதிரி நம்மளால பார்க்க முடியுது. போர்ட்ரேட் மோட்ல பேக்ரவுண்ட் பிளர் போகே பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ஐபோன்ல கொஞ்சம் நேச்சுரல் மற்றும் நல்ல போகே இருக்கிற மாதிரி நம்மளால வந்து பார்க்க முடியுது. பட் K20 Pro இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா
அந்த பேக்ரவுண்ட் பிளர் போர்ட்ரேட் மோட்ல நீங்களே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது வந்து ஐபோன்ல பண்ண முடியாது. சோ அதை பயன்படுத்தி நீங்க ரொம்பவே பிளர் வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். சோ அந்த இடத்துல K20 Pro தான் எட்ஜ் வந்து இருக்கு. இரண்டு போன்ஸ்லயுமே எக்கச்சக்கமான போர்ட்ரேட் லைட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இரண்டு போன்ஸ்லயுமே இந்த போர்ட்ரேட் லைட்டிங் வந்து ஹிட் ஆர் மிஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது லோ லைட் சாம்பிள்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். லோ லைட்ல கலர்ஸ் பொறுத்தவரையும் ஐபோன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து நேச்சுரலாவும் பெட்டராவும் வந்து இருக்கு. பட் K20 Pro கொஞ்சம் வந்து பூஸ்டடான கலர்ஸோட சோஷியல் மீடியா ரெடியா தான் வந்து இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த போட்டோஸ் பாருங்க. K20 Pro பார்த்தோம் அப்படின்னா அந்த செவத்துல இருக்கிறத வந்து கொஞ்சம் வந்து கலர் கரெக்ட் வந்து பண்ணிருக்கு. பட் பாக்குறதுக்கு என்னை பொறுத்தவரையும் அதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அடுத்தது ரொம்ப ரொம்ப லோ லைட் அப்படின்னு சொல்லி போறப்ப ஐபோன் கண்டிப்பாவே வந்து பெட்டரா வந்து இருக்கு. அதிகமான டீடைல்ஸ், பெட்டரான ஷார்ப்னஸ் மற்றும் பெட்டரான கலர்ஸோட ஐபோனுடைய போட்டோஸ் வந்து லோ லைட்ல கண்டிப்பாவே பெட்டரா வந்து இருக்கு. K20 Pro பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லோ லைட்ல வந்து அந்த ஸ்மூத்தனிங் வந்து பண்ணிருது. ஓவரால் இமேஜை வந்து ஸ்மூத்தனிங் வந்து பண்ணிருது. மேலும் ஹியூமன் சப்ஜெக்ட்ஸ் பொறுத்தவரையும் K20 Proல கொஞ்சம் பிளர் வேற வந்து ஆயிடுற மாதிரி இருக்கு நிறைய இடங்கள்ல. சோ இந்த போட்டோ பாருங்க. லைட் வந்து இந்த போட்டோல ஒரு பக்கத்துல இருந்து மட்டும் வந்து வருது. இந்த மாதிரியான நேரங்கள்ல K20 Pro அந்த லைட் படுற இடத்த வந்து ஓவர் எக்ஸ்போஸ் வந்து பண்ணிருது. சோ அந்த ஃபேஸ்ல டைனாமிக் ரேஞ்ச் வந்து ஐபோன்ல பெட்டரா வந்து இருக்கு. அடுத்தது நைட் மோட். ஃபைனலி ஐபோன்ஸ்ல இந்த iPhone 11 Pro Maxல நைட் மோட் வந்து கிடைச்சிருச்சு. பட் இதை வந்து நீங்க மேனுவலா வந்து ஆன் பண்ணிக்க முடியாது. லோ லைட்டா ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி ஐபோன் அதுவா வந்து லோ லைட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா மட்டும் தான் உங்களுக்கு நைட் மோட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் அது ஓரளவு நல்லா தான் வந்து இருக்கு. டீடைல்ஸ் மற்றும் ஷார்ப்னஸ் இரண்டு போன்ஸ்க்கும் கிட்டத்தட்ட சிமிலர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஐபோன்ல இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஐபோனுடைய நைட் மோட் நீங்க எடுக்கிறப்போ உங்களுடைய கை ரொம்ப 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 ஸ்டேபிளா வந்து இருக்கணும். கொஞ்சம் ஷேக்கினஸ் இருந்தா கூட போட்டோ வந்து ரொம்பவே பிளர்டா வந்து கிடைச்சது. பட் K20 Pro அப்படி இல்ல. உங்களுடைய கை ஒரு சில ஷேக்னஸ் இருந்தா கூட ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோஸ் ரொம்ப பிளர் இல்லாம தான் உங்களுக்கு வந்து கிடைக்குது. சோ இதே மாதிரி கொஞ்சம் ஷேக்கியான ஹேண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு, நீங்க லாங் எக்ஸ்போஷர் நைட் மோட் போட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னாக்கா K20 Pro உங்களுக்கான ஆப்ஷன். சோ அடுத்தது செல்ஃபி சாம்பிள்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். செல்ஃபிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப ஐபோன்ல இருந்து எடுக்கிற செல்ஃபிஸ் வந்து ஷார்ப்பரா வந்து இருக்கு. ஸ்கின் டோன்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் ஸ்கின் டோன்ஸ் ஐபோன்ல வந்து இருக்கு. K20 Pro பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க பியூட்டி மோட் ஆஃப்ல வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஸ்கின் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தனிங் வந்து பண்ணிருது. இந்த போட்டோ பாருங்க. ஆக்சுவலா அந்த இடம் இருந்ததை விட ஐபோன் வந்து கொஞ்சம் வார்மரா வந்து ஆக்கிருச்சு இந்த இமேஜ்ல ஆக்சுவலா. பட் K20 Pro உடைய செல்ஃபிஸ் கொஞ்சம் வந்து ஒய்டரா வந்து இருக்கு. ஐபோன்ல ஒய்டரா எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. பட் டிஃபால்ட்டா எடுக்கிற புகைப்படங்கள் அப்படிங்கிறது K20 Proவோட அவ்வளவு ஒய்டரா இல்லாத மாதிரி தான் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்தது செல்ஃபி போர்ட்ரேட்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். செல்ஃபி போர்ட்ரேட்ஸ் பொறுத்தவரையும் எடுத்தோடனே நமக்கு தெரியுற விஷயம் என்ன அப்படின்னாக்கா பேக்ரவுண்ட்ல இருக்கிற டைனாமிக் ரேஞ்ச் ஐபோன்ல மச் பெட்டர் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். K20 Pro பார்த்தோம் அப்படின்னா ஓவர் எக்ஸ்போஸ் வந்து பண்ணிடுது ஸ்கையை சுத்தமா. இந்த போட்டோ பாருங்க. இந்த போட்டோலையும் நான் முன்பே குறிப்பிட்டது போல ஐபோனுடைய கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரலா அந்த இடத்துல இருந்ததை விட கொஞ்சம் வார்மரா இருக்கிற மாதிரி நான் வந்து பார்த்தேன். வீடியோஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ஐபோன் வந்து ரொம்பவே ஸ்டேபிளான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. மேலும் டைனாமிக் ரேஞ்சுமே வீடியோஸ்ல ஐபோன்ல தான் வந்து பெட்டரா வந்து இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா 1080p 60 fpsல iPhone 11 Pro Max மற்றும் Redmi K20 Pro நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஓவரால் டைனாமிக் ரேஞ்ச், வீடியோ ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது, மேலும் கலர்ஸ் எப்படி வித்தியாசப்படுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து Redmi K20 Pro மற்றும் இது வந்து iPhone 11 Pro Maxல நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஓவராலாக டைனாமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குது, மேலும் ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரண்ட் ஃபேசிங் வீடியோஸ் பொறுத்தவரையும் 4K 60 fpsல நீங்க ஐபோன்ல மட்டும் தான் வந்து எடுக்க முடியும். ஸ்கின் டோன்ஸ் எப்பயும் போல ஐபோன்ல தான் பெட்டரா வந்து இருக்கு. பட் K20 Proக்கு எந்த இடத்துல எட்ஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் வீடியோஸ்ல டைனாமிக் ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்ப்ரைசிங்லி K20 Proல தான் வந்து பெட்டரா இருக்கு. அதிகமான டீடைல்ஸ் வந்து K20 Proல தான் இருக்கு. ஸோ வீடியோஸை பொறுத்தவரையும் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவை பொறுத்தவரையும் டைனாமிக் ரேஞ்ச் K20 Proல தான் பெட்டரா இருக்கு. ஸோ இதுதான் இந்த முழுமையான கம்பேரிசன். இந்த கம்பேரிசன் உங்களுக்கு கொண்டு வரதுக்கு உதவியா மதுரை சிம்மக்கல் கிட்ட இருக்கிற ஆரஞ்ச் மொபைல்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றிகள். ஸோ அவங்க பார்த்தோம் அப்படின்னா எல்லா விதமான ஸ்மார்ட் போன்ஸையும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸ்க்ளூசிவா லேட்டஸ்ட் லான்ச்சஸ் கூட. ஸோ அவங்களுடைய அட்ரஸ் மற்றும் ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். மதுரையில இருந்துட்டு ஏதாவது ஃபோன் வாங்கணும் அப்படின்னா அவங்களை கான்டாக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ iPhone 11 Pro Max vs Redmi K20 Pro
கேமரா. இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோ நான் மெயினா பண்ணதுக்கான மிக முக்கியமான காரணமே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐபோன் 11 ப்ரோ மேக்ஸ் உடைய கேமரா எந்த அளவுக்கு பெட்டரா இருக்கு அப்படிங்கறதை தாண்டி பட்ஜெட் போன்ஸ் உடைய கேமராஸ் இப்போ எந்த அளவுக்கு வந்து பெட்டரா இருக்கு அப்படிங்கறத நம்ம எல்லாரும் பாக்குறதுக்கு தான் இந்த குறிப்பிட்ட கேமரா கம்பேரிசன். கிட்டத்தட்ட 4 மடங்கு ரெட்மி K20 ப்ரோவோட ஐபோன் 11 ப்ரோ மேக்ஸ் வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. ஐபோன் 11 ப்ரோ மேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1,10,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. K20 ப்ரோ 28,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த 4 மடங்கு K20 ப்ரோவோட ஐபோன் 11 ப்ரோ மேக்ஸ் கேமரா பெட்டரா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஓவராலா இந்த கம்பேரிசனை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா எப்பயும் போல ஐபோன்ஸ் அந்த ஸ்கின் டோன்ஸ் மற்றும் டைனாமிக் ரேஞ்சை ரொம்பவே வந்து பெட்டரா வந்து இந்த ஐபோன் 11 ப்ரோ மேக்ஸ்லயும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேலும் கண்டிப்பா சொல்லியே ஆக வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஐபோன் 10s மேக்ஸ்ல இருந்து ஐபோன் 11 ப்ரோ மேக்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய லீப் வந்து கேமரா வந்து எடுத்து வச்சிருக்கு. இப்ப லேட்டஸ்ட் அப்டேட்ல டீப் ஃபியூஷன் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களும் ஆப்பிள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆப்பிளுடைய கேமராஸ் எப்பயுமே வந்து பிக்சல் அளவுக்கு இல்ல அப்படிங்க போல இருந்தது போக இப்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமராஸா இதுவுமே வந்து ஐபோன் 11 ப்ரோ மேக்ஸுமே வந்து வந்திருக்கு. அந்த அதர் அண்ட் ரெட்மி K20 ப்ரோ இந்த விலைக்கு இவ்வளவு நல்ல கேமராஸ் கொடுக்குது அப்படிங்கிறத நான் இன்னுமே வந்து அதிகமா வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கம்பேரிசன் நான் பர்சனலா பண்றப்ப கேமராவை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின் டோன்ஸ் அப்படிங்கிறது ரெட்மி K20 ப்ரோல எப்பயுமே எல்லா ரெட்மி போன்ஸ் மாதிரி அந்த ஸ்மூத்தனிங் வந்து இருக்கதான் வந்து செய்யுது. மேலும் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப எப்பயுமே வீடியோஸ் அப்படின்னாலே ஐபோன்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். அது இந்த கம்பேரிசனும் நமக்கு வந்து தெரிஞ்சு ஸ்டெபிலைசேஷன் ரொம்பவே வந்து ஸ்மூத்தா வந்துருச்சு. மேலும் பெட்டரான டைனாமிக் ரேஞ்சோட. சோ இதுதான் இந்த கம்பேரிசன். ரொம்பவே வந்து புதுமையான ஒரு வீடியோ நம்ம சேனல்ல வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த கம்பேரிசன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இரண்டு போன் கேமராஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரெட்மி K20 ப்ரோவை விட ஐபோன் 11 ப்ரோ மேக்ஸ் அந்த அளவுக்கு பெட்டரா இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிகாஸ் எல்லா சாம்பிள்ஸும் நீங்களே பாத்துறீங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே யூனிக்கான வீடியோ, நிறைய பேர் வந்து பார்க்கட்டும். மேலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா Grow App செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டெக்ஸ் ஆட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி. 500 ரூபாயில இருந்து நீங்க 500 ரூபாய் கூட இந்த ஆப்ல பார்த்தோம் அப்படி சத்தியமா நான் சொல்லுறேன்டி பார்வால தூக்குதடி பத்தியமா. பட் சோ அடுத்தது நம்ம வீடியோ சாம்பிள்ஸை பார்க்க ஆரம்பிக்கலாம். K20 ப்ரோல பார்த்தோம் அப்படின்னா